அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அத்திக்கடை முஸ்லிம் ஜமாத் அறப்பணி நிர்வாக தேர்தல் 2025 இன்னைக்கு நம்ம ஊர் அத்திக்கடையில் ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கான வேலைகள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 15 நாளாக நல்ல விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ இங்கே அல் அரஃபா திருமண மண்டபத்தில் எல்லா வாக்காளர்களும் போய் தங்களோட வாக்குகளை செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் அதிகாரிகள் அங்கே என்ன ஃபெசிலிட்டி அந்த ஓட்டு போடுற மக்களுக்கு செஞ்சுருக்காங்கன்ட்டு ஓட்டு போட்டு இப்போ தான் நீங்கள் வெளில வந்திருக்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் தகவல் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். சொல்லுங்கண்ணே. இன்ஷா அல்லாஹ் அத்திக்கடை ஜமாத்தாளர் அனைவருக்கும், வெளிநாட்டில் வாழக்கூடிய நண்பர்களுக்கு அனைவருக்கும் என் முதல் சலாத்தை சொல்லிக்கொண்டு சொல்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையில் கண்ணியமான முறையில் அமைச்சிருக்கிறாங்க. நம்ம உள்ளே நுழைந்தவுடன் நம்முடைய அந்த ஓட்டர் ஐடியை வாங்கிட்டு அந்த நம்பர் மூலியமாக ஸ்லிப்பு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வேட்பாளர்களோட பட்டியல் வருகிறது. தலைவர், உபத்தலைவர், செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர் என்று 4-5 அட்டையாக வைத்து கொடுக்கிறார்கள். கொடுத்தவுடன் நம்ம வரிசையில் நின்று நிற்க வைத்து அங்கே ஓட்டு செய்வதற்காக 3 இடம் அதை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறாங்க. அதில் நம்முடைய விருப்பப்படி யார் வேட்பாளரோ அவருக்கு வாக்களித்துட்டு அதன் அருகாமையிலேயே ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. அதில் போட்டு வந்துடணும். நல்ல கண்ணியமான முறையில் நடக்குது. நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு முறையில் நடத்துகிறாங்க. இதில் எந்த ஒரு தவறு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அல்லாஹ்வினால. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிற்கக்கூடிய அந்த பொறுப்பாளர்கள்ட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஊருக்கு என்னென்ன செய்வாங்கன்ட்டு இந்த நிற்கக்கூடிய இந்த வேட்பாளர்கிட்ட நீங்கள் என்னென்ன, இந்த ஊர் மக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்ல ஒரு கேள்வி. இன்றைக்கு நம்ம ஊரில் முக்கிய அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய நம்ம வாழக்கூடிய வீட்டுகளுக்கு எதுக்கும் பத்திரம் இல்லாமல் இருக்கிறது, பட்டா இல்லாமல் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த பட்டாவை வேக விரைவில் அவர் பெற்றுத்தர வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். அடுத்தபடியாக நம்ம ஊரில் இப்போ ஜனாசா குளிப்பாட்டுறதுக்கு பெண்களுக்கு ஜனாசா குளிப்பாட்டுறதுக்கு ஆள் இல்லை. மிகவும் இப்போ கஷ்டமான ஒரு சூழ்நிலை நிற்கிறோம். ஏன்னா கூத்தானூர்லேருந்து ஆளை வர வைக்கிறோம். அவங்க அங்கே அதுவும் ஒரு பெரிய அங்கே ஒரு மையத்தாக இருந்தாக்கா நம்ம அடி குளிப்பாட்டுறதுக்கோ இல்லை கடைசியாக குளிப்பாட்டுறதுக்கோ ரொம்ப தாமதமாக ஆகுது. அதுக்கு ஒரு பெண்மணியை நம்ம ஊர் காலனிலேயே ஒரு வீடை கொடுத்து அவங்கள இங்கேயே தங்க வச்சு அவங்களுக்கு அந்த வீடை இலவசமாக கொடுத்தாக்கா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வலியுறுத்தி ஜனாசா குளிப்பாட்டுறதுக்காக ஒரு பெண்மணியை இங்கே வரவிருப்பதாக நாங்கள் வேண்டுகோள் வைப்போம். 2 கோரிக்கைகள் இருக்கு. ஆமாம். ஊர் பாதுகாப்பு விஷயமா ஏதாவது இப்போ வரக்கூடிய அந்த வேட்பாளர்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கீங்கண்ணே? ஊர் பாதுகாப்பாக மெயினாக நம்ம குர்கா வேணும். ஏன்னா குர்கா ஓடி பிடிக்கலான்னா இந்த ஊரில் நாய் இருக்குது உள்ளே போகக்கூடாதுங்கிற மாதிரி குர்கா இருந்தாங்கன்னா ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அடுத்தபடியாக எல்லா முனைகளையும் கேமரா இருக்குது. அது செயல்படுதான்னா கேள்விக்குறியாக தான் இருக்குது. அந்த சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி நல்ல ஒரு ரீதியில் ஒரு சரியான ஒரு சர்வர் ரூம் வச்சு நமக்கு என்ன ஒரு வீக்னஸ் வேணுமோ அதை ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு தெளிவான ஒரு கேமராவால் செட் பண்ணுங்கிறது முதல் கோரிக்கை. நிலங்களையும் வாழ்வாதாரங்களுக்கான உள்ள நிலத்தடிகளையும் நீரடிகளையும் அபகரித்து வைத்திருக்கக்கூடியவர்களிடமிருந்து பெற்று திரும்பவும் அது அந்த நிர்வாகத்துக்கும் ஊருக்கும் சேரும்படியாக செய்வது. அடுத்தது, நிர்வாக சொத்தை ஒரு புடி மண்ணோ அல்ல ஒரு அடி மண்ணோ இனி யாரும் விற்கக்கூடாது. இது நிர்வாகத்துக்காக சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்றதை மிகவும் நிலைநிறுத்துவோம். அல்ஹம்துலில்லாஹ், சரியான கோரிக்கைகள்லாம் முன் வச்சிங்க. நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்க, இந்த ஊர் மக்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ உங்கள் வாயிலாக நீங்கள் அந்த விஷயத்த சொன்னீங்க. இப்போ இந்த தேர்தலில் அத்திக்கடை ஜமாத் 2025 தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய அனைத்து வேட்பாளர்கள் நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? நல்ல கொஸ்டின் தான். அல்ஹம்துலில்லாஹ், வரக்கூடிய வேட்பாளர்களை சாமானிய மனிதர்களுக்கு யாருக்கும் அஞ்சாமல் அல்லாஹ்வை அஞ்சு கொண்டு அவர் இருக்கக்கூடிய பொறுப்பு எவ்வளவு பெரிய பொறுப்பு என்பதை உணர்ந்து நேர்மையாகவும் துணிவலாகவும் பன்மையாகவும் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். மேலும் ஊர் மக்களோடு இணைந்து செயல்பட வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஒரு 6 மாதம் காலங்களோ அல்லது 3 மாதம் காலங்களோ அவர்கள் மக்களை சந்திக்க வேண்டும். அதுக்கு மக்களை சந்திக்க வேண்டும் என்றால் பொதுக்குழு கூட்டம் என்பதை போட வேண்டும். இறுதியில் போட்டு அவர்களிடம் நாங்கள் எந்த கேள்வி கேட்டும் எந்த ஒரு லாபம் இல்லை என்பதை இந்த பொது தேர்தலிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆகையால் பொதுக்குழுவை
6 மாதத்துக்கு ஒரு முறை நடத்த வேண்டும் என்று நிச்சயமாக வலியுறுத்துவோம். அப்போதுதான் எங்கள் வினாக்கள் அவர்களை போய் சேரும், அதற்கான பதில் எங்களுக்கு சேரும். இறுதி 3 நாட்களில் அவர்கள் கொடுக்கக்கூடிய பதில் எங்களுக்கு திருப்தியும் அளிக்காது, அவர்கள் அதை செயல்படுத்தவும் முடியாது என்பது ஆணித்தனமான உண்மை. அதை மிகவும் நிலைநிறுத்துவோம். இந்த வேட்பாளர்களுக்கு நீங்க அதாவது உங்களுடைய பர்சனலா என்ன சொல்ல விரும்புறீங்க? நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் வெற்றி பெற்று வந்த எந்த சகோதரர்களுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயிலும் நோயற்ற வாழ்வையும் குறையற்ற செல்வத்தையும் கொடுத்து ஒரு அழகான ஆட்சி அமைக்க ஏக இறைவனிடம் இருகரம் ஏந்தி துவா செய்வோம். இழந்ததை நம்பி இழந்ததை எண்ணி கவலைப்படாமல் இழந்தது ஒவ்வொன்றும் நம்முடைய முயற்சி என்று நினைத்து இதில் தேர்வு செய்யாத சகோதரர்கள் அவர்கள் உடல்நலத்தை கருதி மீண்டும் அவர்களே முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய பணிகளும் நமக்கு வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகேண்ணே. வலைக்கம் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி.